உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். ஆணவத்தில் ஆடினவனுங்களுக்கு நிச்சயமாக அழிவு அப்படிங்கிறது இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி நம்ம திராவிட மாடல் கரகாட்ட கோஷ்டி ஆணவத்தோட உச்சத்தில் திமிரெடுத்து தெரிகிறாங்க. இன்றைக்கி இதை உடைச்சே ஆகணும். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் அதானி விவகாரம் தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதை பற்றி முதலமைச்சர்கிட்ட கேட்கும்போது ராமதாஸுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு திமிர்த்தனமாக தெனாவெட்டுத்தனமாக இந்த தமிழ்நாடே நம்ம வீட்டு சொத்து அப்படிங்கிற எண்ணத்தோட பதில் சொல்லியிருந்தாரு. இதுக்கு பாமகவினர் எதிர்வினை அப்படிங்கிறத ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மானகட்ட மீடியாக்கள் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேற வேலையே இல்லை, அதனால வீட்டில் உட்காந்து சும்மா அறிக்கை வெளியிட்டு இருக்காருன்னு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்கார். சரி, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் வேலை இல்லை, இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வேலை இல்லை. 10 வருஷமா 2011 2021 வரைக்கும் ஸ்டாலின் எந்த கொள்ளையில் போய் களை வெட்டிக்கிட்டு இருந்தாரு? சரி, அதை விட்டுருவோம். ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேலை இல்லை தான், உண்மையிலே தான், நம்மளும் ஒத்துக்குவோம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேலை இல்லை. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறதுக்கு முன்னாடியே விக்கு சரியாக இருக்கா, அதில் ஏதாவது ஃபால்ட்டா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது அவருக்கு ஒரு வேலை. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரிஜினல் அப்படிங்கிறதால அந்த வேலைலாம் அவருக்கு கிடையாது. அதோட குளித்து முழுவிட்டு வந்தோம்னா மறுபடியும் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். மேக்கப் மேனை கூப்பிட்டு உட்காந்து மேக்கப் போடணும். நடிகர் தானே இவர், அங்கங்கே ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்காருல, அதனால் இந்த மேக்கப் எல்லாத்தையும் முதல்ல பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு பெரிய வேலை அப்படிங்கிறது இருக்குது. அந்த வேலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை, சும்மா தான் இருக்கார். இந்த வேலை அவர் கிடையாது. அதன் பிறகு காலையில் வாக்கிங் போகணும். வாக்கிங் போகும்போதே கேமராமேன்லாம் வந்துட்டாங்களா அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த வாக்கிங்கிறதே ஒரு ஸ்கிரிப்ட் தானே. வாக்கிங் ஷூட்டிங் அப்படிங்கிறத காலையில் எடுப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் வாக்கிங் போகவே முடியாது, போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ முதலமைச்சரே வாக்கிங் போய் அதை கண்டென்ட் ஆக்கி அதை வீடியோ எடுக்கக்கூடிய அற்புதமான வேலை அவருக்கு இருக்குது காலையிலேயே. அதுக்கு டைரக்டர் கரெக்டாக வந்துட்டானா, ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக வந்துட்டாங்களா, கேமராமேன் கரெக்டாக வந்துட்டானா, அங்கே டச்சப் பாய்லாம் கரெக்டாக வந்துட்டானா, ஆங்கர் கரெக்டாக வந்திருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இது எல்லாத்தையும் சரியாக இருக்கா அப்படிங்கிற பார்க்குற கடுமையான வேலை. அதன் பிறகு இந்த கருங்காலி குச்சி சரியாக வந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த திராவிட பாரம்பரியத்தில் கருங்காலி குச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வருதான்னு இவ்வளோத்தையும் பார்க்க வேண்டிய வேலை அவருக்கு இருக்குது. அதன் பிறகு அப்படியே வாக்கிங் போவார். ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஒடியாருவாங்க. ஐயா, உங்கள் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுதுங்கய்யா அப்படின்னு. அப்படியே டைரக்டர் கூப்பிட்டு, என்னப்பா சரியாக வந்துருச்சா ஷாட்டு? இல்லையா, இன்னொரு ஷாட் போடணுமா, டேக் ஓகேவா? இதெல்லாம் பார்க்கக்கூடிய வேலை அவருக்கு இருக்குது. உடனே இதை ட்ரெண்ட் பண்ண சொல்லணும். நம்ம 200 ரூபா உடன்பிறப்புகள்கிட்ட கொடுத்து, காலைல வாக்கிங் போயிருக்கேன் பார்த்து இதை அப்படியே ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. அந்த வழியில் வந்த மக்கள்லாம் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவங்கெல்லாம் ஒரிஜினல் மக்கள். நம்ம ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது இல்லையா, அதில் ஆளுக்கு ஆள் கொஞ்சம் மோண்டு குடிக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணுற வேலை இருக்குது. அதன் பிறகு வீட்டுக்கு போகணும். போன உடனே இது ட்ரெண்ட் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலை கூப்பிடு, இந்த தம்பி தானே ஐடிவிங் பார்க்குது, எப்பா ட்ரெண்ட் பண்ணிங்களாப்பா? சரிப்பா, ரைட்டுப்பா, சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, அந்த பாராட்டுற வேலை இருக்குது. அடுத்து வீட்டில் போய் உட்காந்த உடனே நம்ம 200 உடன்பிறப்புகள் எங்கெங்கெல்லாம் 7.5 எழுத்து வச்சுருக்கானோ, பிரியாணி கடையில் பாக்ஸிங் போட்டானுங்களா, பரோட்டா கடையில் பணம் கொடுக்காம விளாண்டானுங்களா, இல்லை எங்கேயாவது பியூட்டி பார்லர் போய் பொம்பளைங்களை எட்டி உழைச்சானுங்களா, இந்த 7.5 என்ன நடந்திருக்கு அப்படின்னு தேடுற பஞ்சாயத்து இருக்குது. அதன் பிறகு தேடி கண்டுபிடிச்ச பிறகு அங்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய வேலை அவருக்கு இருக்குது. இந்த வேலைலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அதிமுக எங்கேயாவது போய் சாப்பிட்டான்னா அதுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுவான். அங்கே போய் பாக்ஸிங் போடுறது, கடையை அடித்து உடைக்கிறது, கடப்பாக்கள் திருடுறது, இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்கிறதால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த வேலை கிடையாது. இப்போ இவர் இது எல்லாத்தையும் கண்காணிக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. அதன் பிறகு அங்கே போய் மன்னிப்பு கேட்கணும். அதன் பிறகு நம்ம நேராக அப்படியே வெளியில் வந்தோம்னா எந்த அமைச்சர்கள் வீட்டில் ரைடு நடக்குது, யார் எங்கே 7.5 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே எல்லாத்தையும் பார்க்கணும். ஐயோ, ஈடி ரைடு நடக்குதா, என்னது செந்தில் பாலாஜியை பிடிச்சிட்டாங்களா, மறுபடியும் ஷூட்டிங் கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரை கூப்பிட்டு எங்களை யாராலும் அடிக்க முடியாது, தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு வீடியோ போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணணும். இதற்கு இடையில வாக்கிங்க்கும் இந்த ட்ரெண்டிங்க்கும் நடுவில் இடையில ஜிம்முக்கு வர போகணும். ஒரு முண்டா பனியனை போட்டுக்கிட்டு இப்படி பிடிச்சி இழுத்தா வராது அந்த கம்பி, என்ன அது வரமாட்டேங்குது, சரி நம்ம அது மேலே ஏறிடுவோம் அப்படின்னு அதை போய் ஏறி மேலே நின்று அதை ஒரு வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்கா இல்லையா, காலங்காத்தால இவ்வளோ வேலை. இவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உதயநிதியை எப்படியாவது சிஎம் ஆக்கணும் அப்படின்னு வீட்டில் காலையில் சாப்பாடு போடுறப்ப வீட்டில் அந்நியார் சொல்லுவாங்க. அவங்கள சமாளிக்கணும்.
என்னங்க பண்ணுறது, ஏகப்பட்ட சீனியர் இருக்காங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணணும். அவங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, யாராவது 4 பேர்த்த கூப்பிட்டு டிஆர்பி ராஜா, மகேஷ் பொய்யாமொழி இவங்க எல்லாம் கூப்பிட்டு உதயநிதி தான் வந்து சிறந்த ஒரு அமைச்சர், அவரை வந்து துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க அப்படின்னு அவங்களுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். இவர் ரெடி பண்ண மாட்டார். ஏன்னா இவருக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறாங்கல்ல, டைரக்டர் இருக்காங்கல்ல, ரைட்டர் டேரக்டர்லாம், அவங்கள்ட்ட சொல்லி அப்பா எனக்கு இந்த வாக்கிங்லாம் ரெடி பண்ணிங்கல்ல, அதே மாதிரி தம்பிக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உதயநிதி ஒரு வழியாக சிஎம் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிரூபிச்சு, அம்மா இந்தம்மா ரெடி பண்ணிட்டேன், உன் பையனை சிஎம் ஆகிட்டேன், வைஸ் சிஎம் ஆகிட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்கள மறுபடி அந்த சமாதானப்படுத்தக்கூடிய வேலை இவ்வளவு இருக்குது. அதன் பிறகு உதயநிதி அவர்களுக்கு டெய்லி ப்ரொமோஷன் பண்ணணும். உதயநிதி உதயநிதி உலகம் போட்டும் உதயநிதி அப்படின்னு பாட்டுலாம் எழுத வைக்கணும். அங்கங்கே 200 எல்லாத்துக்கும் செட்டில் ஆகிடுச்சா பாட்டு எழுதுறதுக்கு போனதுக்கு வந்தது எல்லாத்தையும் பார்க்கணும். அதன் பிறகு உதயநிதிகிட்ட சொல்லி நீ இந்த இடத்துக்கு போப்பா, நீ இந்த இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு உதயநிதியை ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படிங்கணும். அவங்களுக்கு மாமூல் விட்டணும். இந்த வேலையெல்லாம் பயங்கர பிஸி. அது இல்லாமல் அங்கங்கே ஏதாவது இழவு விழுந்துருதா, ஏன்னா இங்கே முதல்வர் வேலை இவர் பார்க்கல, இவ்வளோ வேலையிலே இவர் பிஸியாக இருக்கிறதால முதலமைச்சர் வேலையை அங்கங்கே அதிகாரிகளே பார்த்துக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் பார்க்கக்கூடியது தான் அங்கே கள்ள சாராயம் நடக்கிறது, இங்கே குத்து கொலை கஞ்சா கேஸு. இதை பற்றி யாராவது மீடியாவில் பேசிட்டாங்கன்னு வச்சுக்க, ஏய் உடனே கூப்பிட்டு அந்த ஸ்லைடு எடுக்க சொல்லு, சிஎம் கோச்சுக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை அணுகணும். திராவிட மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க, என்ன அந்த மீடியாக்காரன் எதுவும் நியூஸ் போட்டிருக்கான், நம்ம எடுக்க சொல்லுங்கள், சிஎம் கோச்சிட்டாருன்னு சொல்லி எடுக்க சொல்லுங்கள். இந்த வேலையை பார்த்து அந்த மீடியாவை பூரா எடுக்கணும். இப்போ எவனாவது எடுக்காமல் கொஞ்சோண்டு சோத்தில் உப்பு போடுதுங்கிற மீடியாக்காரன் இருப்பான்ல, சவுக்கு சங்கர் மாதிரி, ஏய் என்ன அவன் திரும்ப பேசிகிட்டு இருக்கா, கஞ்சா கேஸ் போட்டு அவனை தூக்கு, இப்படி ஒரு டைரக்ஷன். இவ்வளோ பிஸியாக இருக்கார். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து உக்காந்தா பொன்முடி மாதிரி யாராவது ஒரு அமைச்சர், நம்ம துரைமுருகன் மகன் மாதிரி யாராவது ஒரு திமுகவோட மூத்த உறுப்பினர்கள் எங்கேயாவது 7:30 கூட்டி வச்சுருப்பாங்க. திடீர்னு கூப்பிட்டு நீ என்ன ஜாதி அப்படிம்பாங்க. நம்ம தயாநிதி மாறன் சொல்லியிருப்பார், நீ என்ன ஜாதி அப்படின்னு. இப்படி ஏதாவது 7:30 கூட்டி வச்சுருப்பாங்க. 1000 வந்துருச்சா, பேரன்லவெளிலாம் பலபலன்னு இருக்குது, துரைமுருகன் மகன் மாதிரி யாராவது 7:30 கூட்டி வச்சுருப்பாங்க. இது என்னடா பெரிய நலியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி யார் என்ன 7:30 கூட்டினீங்களோன்னு தெரியாமல் நான் தூங்காமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி ஒரு அறிக்கை விடணும், இல்லை எங்கேயாவது மேடையில் பேசணும். இதுக்கு மத்தியில் முதலமைச்சர் ஆகா ஓஹோ அப்படின்னு போழ்ந்து பாடுறதுக்காக அறிவாலய அல்லக்கைகள் கூட்டணி கட்சி கொத்தடிமைகள் வந்துடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு அப்பா நீ முதல்வரை பாராட்டி ஒரு அறிக்கை விடு, நீ ஒரு அறிக்கை விடு அப்படின்னு விட வைக்கணும். அதன் பிறகு இதில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும், உடனே திமுக எதிர்த்து அறிக்கை விடுற மாதிரி, திருமாவளவன் மாதிரி, கூட்டணி எதிர்த்து பேசுகிற மாதிரி, ஆதவ அர்ஜுன் மாதிரி விடுவாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணும். இவ்வளவு வேலையை தனியாக ஒரு மனுஷன் பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு போய் படுக்கிறதுக்கு முன்னே எவ்வளோ சிக்கலை ஒரு மனுஷன் அனுபவிக்கிறது. இது எல்லாம் மேட்ரு கிடையாது. இது எல்லாம் முடிஞ்சு நாங்கள் பாசிசத்தை வேறு இருப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணணும். இந்த பக்கம் பெரியார் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு இங்கிட்டு ட்ரெண்ட் பண்ணணும். கருணாநிதி இந்த தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு அப்படின்னு இதை ஒரு பக்கம் ஆட்டணும். அதுக்கப்புறம் எந்தெந்த திட்டங்களுக்கு கருணாநிதி அவர்களோட பெயரை போடலாம் அப்படின்னு ஒரு சிந்திக்கணும். திருமண தேசையெல்லாம் அப்பாவுக்கு பேரை வச்சுருவோட்டா பேசிக்கோன்னு. இதை விட முக்கியமான விஷயம், எந்தெந்த திட்டம்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததோ அதெல்லாம் இப்போ பணிகள் முடிகிற கண்டிஷனுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அதெல்லாம் உட்காந்து ஸ்டிக்கர் ஒட்டணும். ஆக இது திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றின்னு. இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் எவ்வளோ பிஸியாக இருக்கார். இந்த எடப்பாடி பழனிசாமி என்னன்னா சாதாரண ஒரே ஒரு வேலை மட்டும்தாங்க செய்கிறாரு. எதிர்கட்சி தலைவருக்கான வேலை மட்டும்தான் செய்கிறாரு. ஒரு விக்கு மாத்திர வேலை இல்லை, ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை இல்லை, தேவையில்லாத ட்ரெண்ட் பண்ணுற வேலை இல்லை, மீடியாக்காரனை மிரட்டுற வேலை இல்லை, ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு ஜிம்மு கூட போக மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீ எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரே ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? 5 வருஷத்துக்கு எங்களுக்கு குத்தகை விட்டுறீங்கல்ல இந்த நாட்டை, எப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஆணவத்தோட உச்சம்தான் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களை பார்த்து அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொன்னதும், இன்னைக்கு திரு சேகர் பாபு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து வேறு வேலை இல்லைன்னு சொன்னதும் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆணவத்தோட உச்சம், அதிகார திமிர், இதை அடக்கிறதுக்கு மக்களாகிய உங்ககிட்ட மட்டும்தான் பவர் இருக்குது. 2026 இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க.